கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். எனக்கு அருமையானவர்களை, பெயர்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். இல்லை, இன்றைக்கு உங்களுக்கும் கொடுக்க அவர் நல்லவராக இருக்கார். ஆனால் நீங்கள் விசுவாசிப்பீங்களா? இந்த வாக்குத்தத்தமான வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொல்லி நீங்கள் நம்புறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் தேவன் ஆபிரகாமின் நினைந்தருளினார், உங்களையும் நினைப்பார். அவர் அவனை பெரிய ஜாதியாக்கினார். அவர் பாருங்கள், உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்ன மாதிரி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல அவரை மிகவும் திரளாய் பெருக பண்ணினார். எல்லாவற்றிலும் தேவன் அவரை ஆசீர்வதித்தார். உங்களையும் இன்றைக்கு ஆசீர்வதிக்க அவர் திட்டமிட்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, உன்னை நான் ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் தலைகள் உயர்த்தப்படும், நீங்கள் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அதை தான் இன்றைக்கு உண்டான வாக்குத்தத்தம். இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.